ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வசனத்துக்கு ஏற்றபடி நாம் என்ன பண்ணோம்? கட்டப்படணும். ஒரு மனத்துக்கு ஏற்றபடி கட்டப்படணும். சபைக்கு ஏற்றபடி கட்டப்படணும். ஊழியக்கார் கொடுக்கிற வார்த்தையின்படி கட்டப்படணும். நம்ம இஷ்டத்து கிடையாது. பட்டோன்னு சொன்னா விடுதலை இருக்காது, விடுதலை இருக்காது, சமாதானம் இருக்காது. ரியல் பிளெஸிங் சமாதானம், ரியல் பிளெஸிங் விடுதலை, ரியல் பிளெஸிங் ஆரோக்கியம், ரியல் பிளெஸிங் நீ சாப்பிடுறது ஜீரணமாகணும், ரியல் பிளெஸிங் நீ தூங்கணும்னு தூக்கம் வரணும். இதெல்லாம் தான் மெய்யான ஆசீர்வாதங்கள். யார் ஒருவர் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில கட்டப்படுகிறார்களோ அவருடைய வாசலை தேடி வரும் ஆசீர்வாதம். பலிபீடத்தை கட்டினாராம் தரிசனமான தேவனுக்கு. இனி நம்ம கட்டணும் பலிபீடம். நீங்க நம்ம எந்த பலிபீடம் கட்டுறோம்? யார் பலிபீடம் கட்டுறோம்? சபைக்கு நீங்க எல்லாம் எதுக்கு வரீங்க? சில எசபேலுக்கு சபைக்கு எதுக்கு திரும்ப வரும்? எதுக்கு திரும்ப வரும்? யார் யாரு எப்படி வராங்க, யார் யாரு என்ன பேசிக்கிறாங்க, யார் யாரு என்ன செய்யறாங்க, யார் யாரு என்னவா இருக்கிறாங்க. மற்றவங்க முதுகுல போய் சொரிகிற வேலைக்காக வரல. வார்த்தையை கேட்பதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக, தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, தேவ சமாதானத்தை பகிர்வதற்காக, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு நீயும் உன் கணவரும் உன் பிள்ளைகளும் உன் மனைவியும் உன் தாயும் உன் தகப்பனும் உன் குடும்பமும் சமாதானத்தினால, வார்த்தையினால, ஆசீர்வாதத்தினால உன் குடும்பத்தில் காணப்படுகிற சாபங்களிலிருந்து பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவது. அதுக்காக தான் சபைக்கு வரும். யாரு அதை முறுமுறுக்காம செய்வாங்களோ அவருடைய வாழ்க்கையில திறந்த வாசலை யாராலையுமே அடைக்கவே முடியாது. வாசலை தேடி வரும் ஆசீர்வாதம்.